one topic that I wanted to discuss அப்படின்னா addiction. So let it be smoking, drinking or porn கூட இருக்கட்டும். In a lot of situations மென்னுக்கு நிறைய விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஐ திங்க் ஒரு மென் ரிலேஷன்ஷிப் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல அது ரொம்ப சட்டிலா நம்ம தட்டி விடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். உடுமச்சான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆம்பளை புள்ள அழக்கூடாது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இன்னும் ஆக்டிவா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? மச்சான் வேற யாருக்கிட்டையும் சொல்ல முடியல, பட் நீ இந்த ஃபீல்ட்ல இருக்க அப்படின்றதால. ஸோ ஒய் மென் ஷுட் கோ ஃபார் தெரப்பி? நான் ஏன் வரணும்? நிறைய விமனுக்கு வந்து when they have sex for the first time with a man or a male figure, that becomes a traumatic experience for them. Horrible experience. It kind of feels like a rape மாதிரி கூட நிறைய சிச்சுவேஷன்ஸ்ல ஆயிடுது. ஐ ஃபீல் ஒன் மொமெண்ட் என் லைஃப்ல அப்படின்னு பார்க்குறப்போ ஐ வுட் சே when I lost my father. ஹாய், வெல்கம் டு மை பாட்காஸ்ட் Nithy Unfiltered. இன்னைக்கு நம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு டாபிக் பற்றி பேச போகிறோம். பியாண்ட் த பியர்ட். We are going to explore men's mental health, their lifestyle and anything and everything that comes along with it. We have a beautiful guest with us. So Mr. Jagadishan, he is a clinical psychologist and he is also a psychotherapist. So I'm very excited to have this conversation with another man. So welcome to the podcast, Jagadishan. I'm very excited and we'll just jump with the questions. Yes. So Jagadishan, one thing that men carry silently where nobody asks, அப்படின்னா என்னன்னு சொல்வீங்க? A lot of stress. ரைட். ஏன்னா in a lot of situations மென்னுக்கு நிறைய விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க, பட் அதை வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குதான்றது இஸ் a huge question, right? Whereas womenக்கு they go through a lot of challenges. They have girl buddies and பசங்களுக்கும் வந்துட்டு buddies இருப்பாங்க, பட் அதில் இருக்கக்கூடிய கான்வர்சேஷன்ஸ் எதுவுமே வந்துட்டு it doesn't really touch the specific concerns they are experiencing. Rather ஃபன்னாக, ஜாலியாக, கலோக்கிலா, என்ஜாயபுளாக இருக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர and going through somethingன்றத a lot of men don't really have the safety or a sense of okayness to share with others. So I think that's what men carry the most, a lot of burden that I need to take care of myself, என் ஃபேமிலியை பார்த்துக்கணும், மணி ஆன் பண்ணணும், எல்லாம் யாரும் வந்துட்டு என்ன எதுவும் குறை சொல்லிடக்கூடாது, இந்த மாதிரி மல்டிபிள் ஆங்கிள்ஸில் men tend to experience a lot of challenges. I completely agree. எனக்கும் somewhere I feel the same way because பசங்களாம் மீட் பண்றப்போ கான்வர்சேஷன்ஸ் வந்து பிரச்சனை மற்ற ஒரு விஷயங்கள் தான் பேசுவோமே தவிர, அண்ட் ஈவன் ஒரு பிரச்சனைன்னு வந்தா கூட ஐ திங்க் ஒரு மென் ரிலேஷன்ஷிப் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல அது ரொம்ப சட்டிலா நம்ம தட்டி விடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். உடுமச்சான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, the person who is bringing that up feels discounted. ஐயோ இது சொல்லணுமா, இவனுங்க மொக்க நினைக்கிறானுங்க, போய் நான் ஒரு பெரிய விஷயமா சொல்லணுமா அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் வருதோன்றது ஐ ஃபீல். எஸ், வெரி ட்ரூ நிதி. ஏன்னா இப்போ நம்ம செஷன்ஸ்ல அண்ட் ஜென்ரலாகவே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கூட நிறைய பேர் வந்துட்டு அந்த சேஃப்டி இருக்கிறப்போ ஷேர் பண்ற ஒரு ஃப்ரீடம் வேற மாதிரி இருக்கும், அண்ட் அந்த கான்வர்சேஷன் ஃப்ளோ ஆகிற விதமே வேற மாதிரி இருக்கும். And when it comes to a group of men, automatically I feel like people tend to go into a shell or like they end up guarding themselves என்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அந்த மாதிரி இருக்க சிச்சுவேஷன்ஸ்ல ஐ திங்க் ஆல்ரெடி நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இமீடியட்டா வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு எல்லாரு கூடயும் சிரிச்சு தான் பேசணும், என்னால வந்துட்டு நான் எதுவும் சொல்ல முடியாது, சொன்னா கலாய்ப்பானுங்க, கலாய் வாங்குறதுக்கு பேசாம நான் வந்துட்டு அவங்களோடய சேர்ந்து சிரிச்சுட்டு போயிடுறேனே, இந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் தான் இப்போ இருக்குது. அண்ட் I feel like the trend is changing slowly, but I still feel like there's a lot more progress that needs to come. I agree. I think the vulnerability in men அப்படின்றது ஒரு sensitive space ன்ற மாதிரி I feel. And also என்னோட ஒரு view somewhere when பசங்க அப்படின்னு இருக்கிறப்போ when an alcohol is involved அப்படின்னு வரப்போ vulnerability தானா வெளியே வருதோ அப்படின்றது நான் நிறைய ஸ்பேஸ்ல பார்க்கிறேன்.
ஆல்கஹால் ஏன்னா வந்து ஜென்ரலாகவே வந்து ஆல்கஹால் இஸ் மோர் ஆஃப் அ ஸ்டிமுலண்ட் அண்ட் ஆல்சோ அ டிப்ரெசன்ட், ரைட்? அந்த ஸ்பெசிஃபிக் லெவல்ஸில் குடிச்சா ஸ்டிமுலண்ட் அண்ட் மூடும் வந்துட்டு பிளேஸ் அ ரோல், த என்விரான்மெண்ட் பிளேஸ் அ ரோல், எவ்ரி திங் இஸ் தேர். பட் நிறைய மென்னுக்கு ஐ ஹவ் சீன் அ லாட் ஆஃப் மென் லூசனிங் அப் பர்டிகுலர்லி ஆஃப்டர் ஹேவிங் ஆல்கஹால். ஏன்னா வந்து ஆல்கஹால் ஒரு மாதிரி அந்த இன்ஹிபிஷன்ஸை வந்து லைக் இட் கைண்ட் ஆஃப் ஷிஃப்ட்ஸ் அ பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் அந்த ஓப்பன்னஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அதை குடிச்சிட்டு பண்றதுக்கு பதிலாக குடிக்காமலே வந்துட்டு பண்ணாங்க அப்படின்னா ஐ ஃபீல் லைக் திங்ஸ் கேன் பி மோர் பவர்ஃபுல் அண்ட் they'll be able to receive a lot of help is what I'm noticing. Yeah, I completely agree. Yes. So எனக்கு ஒரு question இருக்கு. Yes. Why men seek help later than women? இப்போ இதுக்கு வந்துட்டு ஐ திங்க் எவல்யூஷனரிலி ஸ்பீக்கிங் விமன் டென் டு பி மோர் எமோஷனல். ஸோ அந்த எமோஷன்ஸ்ல ஏதோ ஒரு பிரச்சனை வருது ஆர்எல்ஸ் வந்து நான் வந்து ஐ டோன்ட் ஃபீல் ஓகே அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் வர்றப்போவே தே டென் டு ஐடென்டிஃபை வேஸ் டு சீக் ஹெல்ப். யார்ட்டையாவது கம்யூனிகேட்டாவது பண்ணிடுவாங்க இன் சம் வே, ரைட்? ஸோ அப்படி கம்யூனிகேட் பண்றப்போ when there is support from the other person, that helps them to rationalize and identify ways to work through specific situations. பட் மென்னுக்கு இருக்கிற ப்ராப்ளம் கம்யூனிகேட் பண்றது இல்லை, ரைட்? அண்ட் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா ஹெல்ப் சீக் பண்ணணுன்றதே வந்துட்டு இட்ஸ் அ மேஜர் கன்சர்ன் ஃபார் அ லாட் ஆஃப் மென். அகைன் ஐ ஃபீல் லைக் திஸ் ஆல்சோ கோஸ் பேக் இன் டைம் டு தேர் சைல்ட்ஹுட் அண்ட் த வே ஹவ் தேர் பேரண்ட்ஸ் சப்போர்ட்டட் தெம் த்ரூ கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பார்க்குறாங்க, ஃபேமிலி எப்படி இருந்திருக்குது, ரிலேட்டிவ்ஸ் எப்படி இருந்திருக்கிறாங்க, அண்ட் இப்போ டியூஷன் போனால் டியூஷன் டீச்சர் எப்படி இருந்திருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்திருக்காங்க, எவ்ரி திங் பிளேஸ் அ ரோல், ரைட்? So men, of course, men tend to be logical and practical in a lot of situations. Again, I don't intend to generalize, right? Because அது வந்துட்டு அந்த combination men and women ரெண்டு பேருக்குமே இருக்குது. But evolutionarily speaking, men tend to be more practical and logical. So அப்படி இருக்கிறப்போ we tend to rationalize. That's the problem. In some other சரி நம்ம எப்படி நெகட்டிவா யோசிக்கிறோம், இதை போட்டு யோசிச்சுட்டு சரி இதை பேசாம வந்துட்டு இது பண்ணி விட்டுருவோம், ரொம்ப வந்துட்டு இதை பத்தி யோசிக்க கூடாது, யோசிச்சா பிரச்சனை வரும், அப்புறம் நம்மளுக்கு தலைவலிக்கும், இப்படி இந்த மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல தான் போறாங்களே தவிர அதை வந்து ஆக்டிவா அட்ரஸ் பண்ணி அதை எப்படி வந்துட்டு ஹவு கேன் ஐ கம் அவுட் ஆஃப் த சிச்சுவேஷன்ன்றதுல வந்துட்டு நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்றது இல்லைன்ற மாதிரி இருக்குது. ஐ அப்சல்யூட்லி அக்ரி இதுல. அண்ட் ஐ ஆல்சோ ஃபீல் men are logical and solution oriented. Even when I work with male clients, அவங்க somewhere ஃபீலிங்ல உட்காரவே மாட்டாங்க. ஆமா எனக்கு இப்படி தோணுது அதனால நான் வேற யோசிக்கிறேன், ஐ திங்க் திஸ் வே அண்ட் திங்கிங்க தான் அவங்க ஃபீலிங்னே எடுப்பாங்க. எனக்கு வந்து ஒரு தாட் எடுத்துட்டு எனக்கு இப்படி ஃபீல் ஆகுது, அது உங்க தாட்ல அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, தாட்ல இருக்கட்டும், நான் வந்து ஃபீலிங்க்கு we have to pull them inside. இல்ல இட் இஸ் ஓகே, உட்காருங்க, sit with this feel அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆமால ஓகே எனக்கு இப்போ ஃபீல் பண்றேன், இதை நான் என்ன பண்றது, அது லாஜிக் வச்சுதான் அவங்க அடுத்து ஃப்ரேமும் பண்ணுவாங்க. இது எப்படி நான் ரீஃப்ரேம் பண்றது, சரி ஓகே இதனால எனக்கு என்ன கிடைக்குது, இதனால எனக்கு என்ன கிடைக்கல, இது எப்படி நான் மாத்துறதுன்னு தான் பாக்குறாங்களே தவிர வேற women tend to just sit with the feel. இப்போ எனக்கு சேடா ஃபீல் ஆகுதுன்னா சேடா ஃபீல் ஆகுது, இப்போ அடுத்து என்ன பண்ண போறேன், நான் சேடா ஃபீல் பண்ண போறேன். whereas a man எனக்கு சேடா ஃபீல் ஆகுது, எனக்கு இது வேணாம், நான் போய் வேற ஏதாச்சும் பண்றேன், எனக்கு சேட்னஸ் போயிடும். So இந்த ஒரு ஸ்பேஸ்ல தான் ஐ சி. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க, சைல்ட்ஹுட் பிளேஸ் a major role. somewhere இந்த கண்டிஷனிங்ன்றது ஐ ஃபீல் இட் இஸ் ஸ்டில் தேர். நிறைய மாறுது, ஸ்டிக்மா பிரேக் ஆயிட்டே வருது, இருந்தால் கூட ஒரு ஸ்பேஸ் சம்வேர் ஹெல்ப் வரணுமா அப்படின்ற ஒரு தாட் மெஜாரிட்டியா மென்னுக்கு இருக்கிறது நான் பாக்குறேன் பிராக்டிஸ்ல. எஸ், வெரி ட்ரூ நிதி. இப்போ நான் இதுல ஃபர்ஸ்ட் நீங்க ஷேர் பண்ணதுக்கு நான் அட்ரஸ் பண்ணிடுறேன். ஸோ அந்த லாஜிக்கல் அண்ட் சொல்யூஷன் ஓரியன்டா இருக்கிறதால என்ன ஆயிடுது அப்படின்னா, அஃப்கோர்ஸ் நீங்க ஃபீலிங்ஸ் வந்துட்டு சேடா இருக்கிறது பிடிக்கல அப்படின்றதால வேற ஏதாவது ஷிஃப்ட் ஆயிடுறாங்க நிறைய பேர். நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, எனக்கு இந்த ஃபீலிங் தான் இருக்குன்றதே தெரியல, நான் என்ன எமோஷன் இருக்குதுன்றதை நேம் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணாதானே அதோட வந்துட்டு ஐ கேன் ஐடென்டிஃபை வேஸ் டு லைக் நோட்டீஸ் வாட்ஸ் ஹேப்பனிங் while I'm feeling a specific emotion. And நிறைய பேருக்கு நம்ம வந்து we are colloquially using sitting with the emotions, right? But அந்த sitting with the emotionsனா நிறைய பேருக்கு வந்துட்டு நான் என்ன சும்மா உட்காந்துருக்கேன், என்ன எமோஷன் இருக்குது, இது என்ன பண்ணணும், sit with the emotion, what do I do with the emotion அப்படின்ற மாதிரி வந்துட்டு people tend to get frustrated because of that as well. But rather our ways to address specific concerns is to
help them sit with the feeling, understand what's happening. So sit with the feeling என்றப்போ reflecting a lot internally. Why am I feeling sad? Where is this coming from? What is one thing that can help me to understand what the sadness intends to mean? Right? And have I noticed or like have I experienced similar feelings across different stages in life in the past? ஏன்னா நம்ம you're also a psychotherapist, right? So நம்ம unconscious mind எப்படி ஒர்க் ஆகுதுன்றது we know. Of course. But நிறைய பேருக்கு அந்த unconscious mind கான்ஷியஸ் மைண்டுக்கு கொண்டு வர்றதுக்கே வந்துட்டு பெரிய பிரச்சனையா இருக்குது. Right? So in a lot of situations men don't really know the emotions in a lot of situations. ஆனா அவங்களுக்கு எனக்கு இப்படி தோணுது அப்படி தோணுது, எனக்கு வந்துட்டு படபடான்னு இருக்குது, எனக்கு வந்து ரொம்ப வந்துட்டு மூட் அப்படியே இதாக மாதிரி இருக்குது, ஆனா அந்த எமோஷன் என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டாங்க. ஸோ எனக்கு வந்து நிறைய சிச்சுவேஷன்ஸ்ல எமோஷனல் வீல வந்துட்டு அவங்களுக்கு காட்டி இதுல எது என்ன எமோஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்கன்னு சொல்ல வைக்க வேண்டியதா இருக்கு. பிகாஸ் தட்ஸ் த கிரவுண்ட் ரியாலிட்டி, ரைட்? எமோஷனல் வீல்ன்றது இப்போ செகண்ட் கிரேட் ஃபர்ஸ்ட் கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. sadly because us men who are adults right now, childhood since we didn't really have a lot of exposure to emotions, it tends to like play out in different ways right now, wherein we have the responsibility to help them understand what they're experiencing. So அதை நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டாக பார்க்குறேன். அண்ட் தென் த செகண்ட் பார்ட் இஸ் வென் in a lot of situations இப்படி இருக்கிறதால then automatically working through that situation also becomes a huge task or a problem or a challenge, right? I wouldn't say problem, rather a challenge. ஏன்னா வந்து நம்ம இதை எப்படி அட்ரஸ் பண்றோன்றதுலயும் வந்து மெயினான ஒர்க் இருக்குது. ஏன்னா நம்ம நெகட்டிவா பர்சீவ் பண்றப்போ நெகட்டிவா ஒரு இதை ப்ரொஜெக்ட் பண்றப்போ we are automatically giving energy to that, right? Rather when we focus on addressing it as a challenge seems like a much better way to put out our specific concerns, right? So அப்படி இருக்கிறப்போ the perspective towards it shifts a bit, ஒரு ப்ளஸ் வருது. ஸோ அதை நம்ம வந்துட்டு ஹோல்ட் ஆன் பண்ணிட்டு அப்படியே ப்ரொசீட் பண்ணோம் அப்படின்னா it will be easier for us to find ways to address that challenge at that point in time. ஸோ நவ் நிறைய விஷயங்கள் பிரேக் ஆகுது, ஸ்டிக்மாஸ்லாம் பிரேக் ஆகுது. ஐ see lot of men coming forward for therapy. இருந்தால் கூட ஸ்டில் மேன் அப், ஆம்பளை புள்ள அழக்கூடாது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இன்னும் ஆக்டிவா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? It is active, Nithy, and it's really saddening to hear that actually. ஏன்னா see இப்போ ஒரு 10 years முன்னாடி இருந்த சிச்சுவேஷன் இப்போ இருக்கிற வேர்ல்டும் வந்து கம்ப்ளீட்லி எவால்விங் அண்ட் சேஞ்சிங் டிராஸ்டிக்லி, ரைட்? பீப்புள் ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் கூடயுமே நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிஹேவியர்ஸை நார்மலைஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நார்மலைஸ் பண்ணுறதால வாட் தே எண்ட் அப் டூயிங் இஸ் அவங்களுடைய சில்ட்ரன்ட்ட வந்துட்டு நீ இதுக்கெல்லாம் வந்து இவ்வளோ யோசிக்கக்கூடாது, இதுக்கெல்லாம் இவ்வளோ வந்துட்டு நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, இதுக்கெல்லாம் நீ வந்து கண்டுக்கவே கூடாது, ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும் லைஃப்ல, யூ ஹாவ் டு லைக் பி மேன் அப். இந்த ராம்போ படத்துல இருக்கிற நிறைய லைக் கோட்ஸ் அண்ட் வேர்டிங்ஸ் அண்ட் இந்த மாதிரி நிறைய மோட்டிவேஷனல் கோட்ஸை அதை பர்சீவ் பண்ற விதம் வந்து கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகுதோ ஆர்எல்ஸ் வந்து வேற மாதிரி இருக்குதோன்னு நான் பர்சீவ் பண்றேன். ஏன்னா நிறைய மென் இப்போ வந்து அஃப்கோர்ஸ் லைக் யூ செட் மென் ஆர் பீங் மோர் ஓப்பன் டு ரீச் அவுட் டு அஸ் ஃபார் தெரப்பி. அண்ட் நிறைய பேருக்கு வந்துட்டு நிறைய சேலஞ்சஸ் இருக்கிறதால அதை எப்படி ஒர்க் பண்ணணும் ஆர்எல்ஸ் வந்து அதை வந்து ஃபிகர் அவுட் பண்ணி ஐ நீட் டு ரிசால்வ் அ லாட் ஆஃப் கான்ஃப்ளிக்ட்ஸ் ஆர் ஐ நீட் டு ஃபைண்ட் சிஸ்டம்ஸ் டு மேக் மை லைஃப் பெட்டர். இந்த மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் தெர் இஸ் அ டிராஸ்டிக் ஷிஃப்ட், பட் ஐ ஸ்டில் ஃபீல் லைக் த ஸ்டிக்மா பார்ட் எக்ஸிஸ்ட்ஸ். ஐ திங்க் அது வந்து ஒரு 70% பெட்டரா இருந்தாலும் அந்த 30% இன்னும் இருக்க தான் செய்யுது. அண்ட் ஈவன் இன் அர்பன் சிட்டிஸ் லைக் சென்னை. ஐ கம்ப்ளீட்லி அக்ரி. பிகாஸ் ஸ்டில் என் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் கேட்குற ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்லை வீட்லேயே கூட திடீர்னு ஐ ஹியர் மை மதர் சேயிங் என்ன ஒரு மாதிரி சோகமா இருக்கு, என்னாச்சு, இட்ஸ் ஓகே, டோன்ட் பி சேட், ஆர் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் சார்ட் ஆஃப் ரீஎன்ஃபோர்ஸ் பண்ற மாதிரி. மேபி இஃப் இட் இஸ் செட் டு a women how they process it would be different. பட் ஒரு மேனா இந்த மெசேஜ் ரிசீவ் பண்றப்போ உடனே ஆமா நான் சேடா இருக்க கூடாது அப்படின்ற தாட் டைரக்டா போயிட்டு ஒரு கான்சியஸ் ஸ்பேஸ்ல இல்ல இட் இஸ் ஓகே ராஜா பி சேட் அப்படின்னு கொஞ்சம் கொண்டு வர்றது மாதிரி தான் இருக்கு. அண்ட் வென் யூ டாக் அபவுட் திஸ் வாட் ஐ எம் கன்சர்ன்ட் அப்படின்னு வரப்போ
somewhere இது வந்து சப்ரஷன்ல லீட் ஆகுதோ, and in case right they are suppressing, சப்ரஷன்னால பிசிக்கலி அது மேனிஃபெஸ்ட் ஆகலாமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்லாவே ஆகும் நித்தி. நம்ம பிராக்டிஸ்ல நிறையவே பாக்குறோம் இல்லையா? ஈவன் கேன்சர், ஹார்ட் அட்டாக், லாட் ஆஃப் லைக் ஆட்டோஇம்யூன் டிசீசஸ் எல்லாமே இஸ் பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ். அண்ட் த மோர் அண்ட் மோர் வி ஸ்பீக் அபவுட் தீஸ் சேலஞ்சஸ், அட்லீஸ்ட் ஒரு வென்டிங் அவுட் ஸ்பேஸ் ஆவது இருக்குது, ரைட்? Quite often I see a lot of my friends saying மச்சான் வேற யார்கிட்டயும் சொல்ல முடியல, பட் நீ இந்த ஃபீல்ட்ல இருக்க அப்படின்றதால ஐ ஹேவ் திஸ் ஓப்பன்னஸ் டு ஷேர் வித் யூ. அண்ட் அது என்கிட்ட சொல்றதுலயே வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது, அண்ட் கொஞ்சமாவது வந்து மைண்ட் ரிலாக்ஸ்ட் அண்ட் ரிலீவிங்கா இருக்குது. அண்ட் they end up hugging and all of that. The hugging culture is something we need to promote, man. Seriously. இல்ல, நான் வந்து பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, சில்ட்ரனா இருந்தாலும் சரி, because hugs are free, right? And women வந்து அது ரொம்ப ஆர்கானிக்கா நேச்சுரலா பண்றாங்க. பட் மென்னுக்கு வந்து என்ன தொடணுமா, இவனை தொட்டா வந்துட்டு ஐயோ ஆக்வர்டா இருக்குமே, அவனை போய் நான் என்ன தொட அப்படின்ற மாதிரி. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கூடயுமே இப்ப நிறைய பேருக்கு ஹக் பண்ணா வந்துட்டு they feel a bit awkward. இப்போ அந்த ஹக் வந்துட்டு ஒரு 1 or 2 seconds இருக்கிறப்போ that sense of connection we have with them and the way how they feel shifts drastically. There is someone there with me அப்படின்ற ஒரு presence and support வரும். பட் அந்த மாதிரி வந்து openness இன்னும் நிறைய வரணுன்ற மாதிரி இருக்கு. And like you said, when we suppress a lot of emotions, our own thoughts, and bottle up பண்றப்போ it automatically explodes, man. There is no way for these emotions or thoughts to go out. At least vent it out in paper or share it with someone. அதனாலதான் இப்போ கவர்மெண்ட்ல இருந்து டெலி மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. டெலிமானஸ் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ். 14416 is the number. ஸோ எல்லா ஸ்டேட்ஸ்லயுமே இது இருக்குது. ஸோ இஃப் யூ கால் them, they'll put you in touch with someone from the team who can help you in specific ways to address the challenges you're going through. So in some way or the other, men need to open up more. And அது வந்து ஒரு ப்ரெஷரா இல்லாம, எனக்கு பிரச்சனை இருக்குது, நான் என் ஃப்ரெண்ட பேசுறேன், அப்படி அந்த ஒரு சப்போர்ட்டிவ் அண்ட் கண்டியூசிவ் என்விரான்மெண்ட் வரணும்னு தோணுது எனக்கு. Absolutely agree. And suppression பத்தி பேசுறப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க autoimmune and cancer or physically all this. Yes. இது எல்லாமே கொஞ்சம் லேட்டர் பார்ட்னு நம்ம பார்த்தால் கூட இமீடியட்டா ஸ்லீப்பா இருக்கட்டும், இல்ல ஸ்டமக் இஷ்யூஸா இருக்கட்டும், ஆங்ஸைட்டியா இருக்கட்டும், இப்படி கூட மேனிஃபெஸ்ட் ஆகும்ன்றது மக்களுக்கு வந்து தெரியணும்ன்றது ஐ வாண்ட் டு சே. அட் தி சேம் டைம் சப்ரஷன்ன்றது எக்ஸ்ட்ரீமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம சப்ரஸ் பண்றது லைட்டா நம்ம பண்ணா கூட அதோட இம்பாக்ட் நம்ம பாடியில கண்டிப்பா இறங்கும். அண்ட் பீப்புள் டோன்ட் ரியலைஸ் தட். So that is something from what you said would bring light to it. So இப்போ suppress பண்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா, like it shows up in the body in some way or other. Either it could be pain, heaviness, tightness, or இதெல்லாம் வந்து இனிஷியல் லெவல்ல இருந்து பாடி ஆட்டோமேட்டிக்லி ஷோஸ் சைன்ஸ் that hey man, you're doing something, please help me, please do something about this, rest for yourself, or else spend some time for yourself, or go speak to a friend, or do something that you enjoy and like, right? ஏன்னா நிறைய பேர் மென் வந்து ஒர்க்குக்கு போறாங்க, வீட்டுக்கு வராங்க, வீட்டில் இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்க்குறாங்க, ஸ்லீப், நெக்ஸ்ட் டே வந்து ரிப்பீட், ரைட்? அண்ட் லைக் யூ செட், ஸ்லீப் அஃபெக்ட் ஆகுது, appetite அஃபெக்ட் ஆகுது, செடன்ட்ரி லைஃப்ல இருக்கிறாங்க. அண்ட் இந்த மாதிரி கட் அண்ட் அதர் ஏரியாஸ் ஆஃப் த பாடியில் ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் எயில்மெண்ட் வருது அப்படின்னாலே இட்ஸ் டைம் டு லைக் ப்ரையாரிட்டைஸ் ஆர் செல்ஸ், right? But due to the social constructs and the responsibility burden that men tend to have, அது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி தானே தவிர அது பேர்டனா வந்து மென் பர்சீவ் பண்ணிட்டு எல்லாத்தையும் நானே பண்ணணும், இதையும் பண்ணணும், அதையும் பண்ணணும், என் ஃபேமிலிக்கு ஃபீட் பண்ணணும், என்னையும் நான் நல்லா பார்த்துக்கணும், ஒய்ஃபை நல்லா பார்த்துக்கணும், பசங்களும் நல்லா பார்த்துக்கணும், ஏதாவது ஒன்று கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா கூட மற்ற எல்லாரும் நம்ம பக்கம் தான் திரும்புவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் கிரிட்டிக்கல் தாட்ஸ் அதிகமாக வந்து ஐ see in men. Because of a lack of safety during childhood. இப்போ சேஃப்டி பத்தி எவ்வளோ பேர் பேசுறாங்க அப்படின்றது இட்ஸ் a huge question mark. Safety for women is different.
பட் மென்னுக்கும் அந்த சேஃப்டி இருந்துச்சு அப்படின்னா தான் வில் பி ஏபிள் டு டீல் வித் ஆர் லைக் லுக் அட் லைஃப் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இஸ் வாட் ஐ பிலீவ். I absolutely agree with what you said. Yes. Yeah. Okay, my next question. Yes. How important is a father figure? Presence or absence or Yes. how important you think is for a man? Yes. See, மென்னுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரோல் மாடலே ஃபாதர் தான், as far as I have seen, right? அப்பா என்ன மாதிரியான குணங்கள் இருக்குதோ அந்த மாதிரி தான் பையனுக்கு இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக வரும். ஏன்னா we see things, we do things, right? So ஃபாதருடைய ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் during the early childhood life and also across the lifespan. ஏன்னா எனக்கு நான் இதை பற்றி பேசுகிறப்போ இப்போ வந்து I'm spending a lot of time with my dad and அந்த presence and the kind of connection I have with him அதுவே ரொம்ப ஹீலிங்காக இருக்குது in a lot of ways, right? ஏன்னா as an adult the way how we look at things and the way how we process different experiences completely changes. And அம்மாவுடைய லவ் கேர் அண்ட் அஃபெக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட், ரைட்? அண்ட் அட் த சேம் டைம் அப்பாவுடைய சேஃப்டி, அத்தாரிட்டி, சப்போர்ட், ப்ரொடெக்ஷன், ரெஸ்பெக்ட், டிக்னிட்டி, இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸுமே வந்து நிறைய மென்னுக்கு வந்து இல்லைன்ற மாதிரி இருக்குது. இட் குட் பி பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ஃபேக்டர்ஸ். அஃப்கோர்ஸ் ஃபாதருக்கு அடிக்ஷன் ஆர் ஃபாதர் வந்துட்டு ஆப்சண்ட்டாக இருக்கிறாங்க ஆர் ஃபாதர் வந்து ரொம்ப லைக் நிறைய விஷயத்தில் எங்கேஜாக இருக்கிறதால தேர் அன்ஏபிள் டு லைக் ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம் வித் த சைல்டு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸில் அந்த சைல்டு பீயிங் அ மேல் சைல்டு எக்ஸ்பீரியன்சஸ் a lot of discomfort. நிறைய விஷயத்த வந்து யார்கிட்டயும் ஷேர் பண்ணாம அவங்களாவே வந்து மேனேஜ் பண்ணி அதை go through பண்றதால they end up experiencing a lot of challenges in seeking help. ஒரு மாதிரி ஹைப்பர் இண்டிபெண்டன்ஸ் வந்துடுதோன்னு எனக்கு தோணுது. அதில் தான் ரேதர் அப்பாவோட ப்ரெசன்ஸ் இருந்து அண்ட் அப்பா வந்து எதுவும் சொல்யூஷன் சொல்லணுன்ற கூட அவசியம் கூட இல்லை, ரைட்? ஜஸ்ட் தேர் ப்ரெசன்ஸ் பிஹைண்ட் அஸ் to say I'm here, you go do things, we'll sort this out together. And இப்போ ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஓன்னு வந்து அழுகுறப்ப கூட அப்பாவுடைய ப்ரெசன்ஸ் இருக்கிறது பிளேஸ் a major role. ஏன்னா நிறைய பசங்க அம்மா கிட்ட ஈஸியாக அந்த கனெக்ட் வந்துடுது, ஏன்னா மதர்ஸ் டென்ட் டு பி எமோஷனல், ரைட்? அதனால வந்து ஓப்பன்னஸ் வந்து அம்மா கிட்ட அட் டைம்ஸ் ஈஸியாக வந்துடுது. பட் அப்பா கிட்ட வர்ற அந்த கனெக்ட் வந்து நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன். 15 years 20 years என் அப்பா கிட்ட நான் பெருசாக பேச மாட்டேன் மச்சான், என்னன்னா ஹாய் பாய் அப்படி அந்த மாதிரி இருக்கும். தினமும் வந்துட்டு பார்ப்போம், சாப்பிடுவோம், வீட்லேயே தான் இருப்போம், ஆனால் ரொம்ப க்ளோஸாகலாம் பேசிக்க மாட்டோம். அப்பா அவங்க வேலையை பார்ப்பாங்க, நான் என் வேலையை பார்ப்பேன், இப்படி இந்த மாதிரி இருக்கும். அண்ட் லேட்டர் ஆன் அவங்க கன்வே பண்ணக்கூடிய விஷயங்கள் பார்க்குறப்போ இது அவங்க அப்பா அவங்க கூட இருந்துதான் வந்துட்டு இன்னும் நிறையா சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கலாமேன்ற மாதிரி இருக்கும். நிறைய சிச்சுவேஷன்ஸில் எனக்கு வந்து இது எப்படி பண்ணன்னு தெரில, நான் என்னமோ பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சதை, ஆனால் அது வந்து பிரச்சனையாக முடிஞ்சிருது. ஸோ இப்படி இந்த மாதிரி இருக்கிற சிஸ்டம்ஸில் ஐ ஃபீல் லைக் ஃபாதர்ஸ் ப்ரெசன்ஸ் நீட்ஸ் டு பி தேர் இன் அ லாட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ். பட் சேட்லி நிறைய பேரண்ட்ஸ் வந்து டியூ டு த ஹஸ்லிங் வேர்ல்டு அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியுதுன்றது தெரியல. I agree with what you are saying. And see, அப்பாவோட ரிலேஷன்ஷிப் எவ்வளவு முக்கியம். Somewhere personally how I see அப்படின்னு பார்த்தா we unconsciously model our father. Especially career moneyன்ற ஸ்பேஸ் வரப்போ ஒரு மேனுக்கு ப்ரொடெக்ட் அண்ட் ப்ரொவைடுன்றதுல ஓடுறப்போ அன்கான்ஷியஸா நம்ம அப்பாவை தான் மாடல் பண்றோம். அண்ட் எனிதிங் நமக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ அப்பா கிட்ட அது எல்லாமே இந்த ஸ்பேஸ்ல தானாவே ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆமா, அது வந்து நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம எங்க அப்பா பண்றது பிடிக்கவே இல்லை, அந்த மாதிரி பண்ணவே மாட்டேன், நான் அப்பா ஆனா இப்படி ஆகவே மாட்டேன், அப்சல்யூட்லி அப்படி அதை விட இன்னும் கொஞ்சம் ரீஎன்ஃபோர்ஸ்டா அவங்க மாறுன்றது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் ஐ அப்சல்யூட்லி அக்ரி ஹவு இம்பாக்ட்ஃபுல் ஃபாதர் ரிலேஷன்ஷிப் இஸ். when emotionally absent parent இருக்காங்க இல்ல, I feel somewhere father and mother is more of ஒரு எனர்ஜி மாதிரி தான் நான் பார்க்கிறேன். அப்பா அம்மா இருக்காங்களோ இல்லையோ, physically if they are there or they are not அலைவா இருந்தால் கூட அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம பெட்டரா மெயின்டைன் பண்றது will impact our life in a better way ன்னு எனக்கு தோணுது. Somewhere you know we have to forgive, make that relationship complete so we can live in peace. True, very true. இந்த அவேர்னஸ் வந்து நிறைய பேருக்கு இல்ல.
ரைட்? இது இப்போ வந்து பிகாஸ் வி ஆர் தெரபிஸ்ட், we are able to have this openness and this understanding that I am important, my life is important, right? ஆனா நிறைய பேர் வந்து due to the past traumatic events they experienced during childhood, and since it keeps playing out in their mind, later on lifeல கூடயுமே they end up holding grudges against their parents, especially men. நிறைய பேர் பசங்க நான் நிறைய பாக்குறது அவங்க அப்பா கிட்ட ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் கிராங்கியா தான் இருக்கும். எனக்கு அவரை பிடிக்காது, அந்த ஆள் அங்க இருப்பாரு, நான் எப்படி இருப்பேன் அப்படின்ற ஒரு சார்ட் ஆஃப் ஒரு ராட் அண்ட் கேட் மாதிரி தான் இருக்கும்ன்றது. அப்படி இருக்கிறப்ப வந்து அதர் மேல் ஃபிகர் இந்த ரிலேஷன்ஷிப் ஆர் ஒர்க் எல்லாத்துலயுமே அது வந்து இட் பிளேஸ் அ ஹியூஜ் ரோல். ஏன்னா வந்து ஆல்ரெடி அப்பா கூட இருக்கிற கனெக்ட் ரொம்ப வந்து டிஸ்கனெக்டடாவோ ரொம்ப வந்து சட்டிலாவோ இருக்கிறதால it doesn't really give an understanding of how a healthy male actually is like என்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. அவங்க அத்தாரிட்டேட்டிவா அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா எல்லா அத்தாரிட்டி ஃபிகர் மேலயும் கூட இந்த ஒரு ஒப்பீனியன் வர்றதுக்கான சான்சஸ் வெரி ஹை. ஒப்பீனியனும் வரும். அதே மாதிரி since our nervous system is attuned to that kind of upbringing, automatically in some way or the other people tend to experience similar patterns in life. So அப்படி இருக்கிறப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெட்ஸ் ஈவன் மோர் இன்டென்ஸ். ஏன்னா என் அப்பா தான் வந்துட்டு என் அப்பா கூட வந்துட்டு இருக்கிற பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை, சரி அந்த பிரச்சனை தான் இருக்குது அப்படின்னு பார்த்தா என்னோட ஒரு மேல் கூடயுமே வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல கனெக்ட் இல்லையடா. நிறைய பேருக்குலாம் பொண்ணுங்களோட ஈஸியா ரிலேட் ஆயிடுவாங்க, ஆனா மென்னோட ரிலேட் ஆகிறதுக்கான அந்த ஒரு ஸ்பேஸ் அண்ட் டைம் வந்து ரொம்ப அதிகமா தேவைப்படும். அண்ட் அந்த ஓப்பனா ஹானஸ்டா டிரான்ஸ்பரண்டான ஒரு ரிலேஷன்ஷிப் ஆர் கனெக்ஷன் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது. அண்ட் சைல்ட்ஹுட்ல அண்ட் வீட்ல என்ன மாதிரியான அப்ரிங்கிங் இருக்குதோ அதுதான் ஆட்டோமேட்டிக்கா will come outside as well, right? Because even now we are not two people conversing. We have like two nervous systems conversing, right? And I am able to feel a sense of okayness, calmness, because I see you as a supportive person and a safe person to share these conversations with, right? So in the space when the vulnerable and genuine space for men என்றது வந்து is lacking is what I majorly perceive. I agree. Yes. And நம்ம இத பத்தி பேசுறப்போ பேட்டர்ன்ற ஒரு வேர்டு வந்தது. So ஒரு லூப்ல நிறைய பேர் மாட்டிட்டு இருக்காங்க. எனக்கு இது திரும்ப திரும்ப நடக்குது, எனக்கு இது ஏன் நடக்குதுன்னு தெரியல, எனக்கு மட்டும் ஏன் நடக்குது, எனக்கு இது வேணவே வேணாம், இதுல இருந்து வெளியே வரணும், எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றப்போ what would you suggest or how you view it? See, இப்போ நம்ம தெரப்பியில பண்ற ஒர்க் அவங்களா இண்டிவிஜுவலா ரிஃப்ளெக்ட் பண்ணி பண்ணாங்கன்னா இட்ஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல், ரைட்? நம்ம என்ன பண்றோம், அன்கான்ஷியஸ் மைண்ட் வந்துட்டு வேற மாதிரி பர்சீவ் பண்ணி ஒர்க் ஆகிறதால சின்ன வயசுல இருந்து அது ஒரு சில எக்ஸ்பீரியன்சஸ் ஆட் ஆனதால அந்த அன்கான்ஷியஸ் மைண்ட் வழியிலேயே நம்ம போறோம், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் சைல்ட்ஹுட்ல நிறைய ஆங்கர் இருக்குது அப்படின்னா அன்கான்ஷியஸ் மைண்ட் வில் இன்வைட் சிச்சுவேஷன்ஸ் ஃபார் அஸ் டு லைக் பி மோர் ஆங்கிரி அபவுட் இன் த ஃபியூச்சர், ரைட்? அண்ட் அதே மாதிரியே சேட்னஸ், கில்ட், ரிக்ரெட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ் due to its intensity automatically attracts similar in situations, right? So அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ஸ்ல ஏன்னா நான் இது ஒரு ரிப்பீட்டேட்டிவ் பேட்டர்ன் ஒன்று நடக்குது. ஸோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா இது எப்படி ஸ்டார்ட் ஆகுது, இது எங்க இருந்து வருது, அண்ட் இது வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குது, அண்ட் இதுக்கப்புறம் நான் எப்படி ஃபீல் பண்றேன், எனக்கு என்ன தாட்ஸ் வருது, நான் எப்படி பிஹேவ் பண்றேன், அண்ட் என் பாடி எப்படி ஃபீல் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்ல கொண்டு போறப்போ ரிஃப்ளெக்ட் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்லி an insight kicks in. இதனாலதான் நான் பண்றேன்னா இதுதான் அந்த மெயினான ஃபேக்டரா. ஸோ அதனாலதான் நம்ம செஷன்ஸ்ல கூட we don't advise or suggest. ஏன்னா அட்வைஸ் ஆர் சஜஷன்ஸ் பேரண்ட்ஸே கொடுத்து போயிடலாம். அவங்க ஃபேமிலியில இருக்கவங்க கொடுக்கலாம், ஒய்ஃப் கொடுக்கலாம், சில்ட்ரன் கொடுக்கலாம், லைக் ஆர் எல்ஸ் ஹஸ்பண்ட் கொடுக்கலாம், ஒய்ஃப்னா, அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கொடுக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கலாம். அட்வைஸ் கொடுக்கறதுக்கு 1000 பேர் இருக்கிறாங்க. பட் in therapy sessions we don't constantly focus on advising or giving suggestions. Rather we probe, right? the probing la vara insight உடைய essence and அதுக்கு இருக்கக்கூடிய வேல்யூவே வேற. ஏன்னா அது அந்த like insight வந்துருச்சு அப்படின்னா automatically they will be able to connect the dots. True, right? இதுதான் வந்துட்டு அடுத்தடுத்து வருதா. ஸோ இப்படி சுத்திட்டு இருக்கிற ஒரு லூப்பை இங்க ஒரு கட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா இந்த லூப் வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கான ஸ்பேஸ் இல்லாம இருக்குது அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வரப்போ people tend to change. Agree. So what I understand நீங்க சொல்றதுல இருந்து அப்படின்னு பாக்குறப்போ
ஹவு ஐ வியூட்னு சொன்னா கூட சம்வேர் நமக்கு ஒரு பிரச்சனை நடக்குது, அது பேட்டர்னா லூப்பா ஏன் வருது அப்படின்னா யுவர் மைண்ட் இஸ் ட்ரைங் டு சால்வ் இட். இது உனக்கு பிரச்சனை, இதை வந்து நான் உனக்கு சால்வ் பண்றேன்னு திரும்ப திரும்ப ஒரு சிச்சுவேஷன்ல நமக்கு போடுது. ஆனா நமக்கு அந்த அவேர்னஸ் இல்லாததுனால நம்ம திரும்ப திரும்ப அதுல மாட்டிக்கிறோம். இதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்ற ஒரு இன்சைட் நமக்கு கிடைக்காததுதான் ஒரு ப்ராப்ளமா இருக்கிறதா. அண்ட் அந்த இன்சைட் வந்ததுக்கு அப்புறம் அதை விட்டுறக்கூடாது, அதை ஃபாலோ த்ரூ பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணணும். ஏன்னா நெகட்டிவ் லூப் இப்படி ஒர்க் ஆயிட்டு இருக்குது அப்படின்னா அதை கட் பண்ணி பாசிட்டிவ்க்கு கொண்டு வர்றதுக்கு தான் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ரீஃப்ரேமிங் பிளேஸ் அ மேஜர் ரோல். சோ நெகட்டிவ் பாசிட்டிவ் குட் பேட் ரைட் ராங் விட அன்ஹெல்தி அண்ட் ஹெல்தின்னு வச்சுக்கிறது மேக்ஸ் மோர் சென்ஸ் டு மீ, ரைட்? ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒவ்வொன்றா இதுல இருந்து இங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி இந்த லூப்பை கம்ப்ளீட் பண்றப்போ திங்ஸ் பிகின் டு சேஞ்ச். அண்ட் இதுல நான் ஒரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, பர்டிகுலர்லி பிகாஸ் யூ ஆர் ஸ்பீக்கிங் அபவுட் சேஞ்ச், நிறைய பேர் வந்து ஃபியூச்சர்ல என்ன நடக்கும், லைக் இது நான் பண்ணேன் அப்படின்னா அடுத்தது வந்துட்டு இப்படி இந்த மாதிரி ஆயிடும். நிறைய பேர் வந்து ப்ரெசென்ட்ல இப்படி இருக்கிறத விட நான் வந்து ஃபியூச்சர்ல ஒரு சேஞ்ச் மேக் பண்ணணும் அப்படின்னா நான் அந்த ஃபியூச்சரை நினைச்சு பயந்தே ப்ரெசென்ட்டை விட்டுருவாங்க. ஸோ டிஸ்கம்ஃபர்ட் இந்த ப்ரெசன்ட். ஸோ இப்போ ப்ரெசென்ட்ல வந்து எனக்கு எந்த அளவுக்கு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குதோ அதை நான் வந்து இது எனக்கு செட் ஆகலை, எனக்கு பிடிக்கல, எனக்கு இப்படி இருக்கிறது வந்துட்டு ஏன் நான் இப்படி இந்த மாதிரி இருக்கிறேன், நான் இப்படியே கிடையாது. ஸோ நான் முந்திலாம் நல்லா இருந்தேனே, இப்போ ஏன் இப்படி இருக்கிறேன், இது சரி நான் கிடையாது அப்படின்ற ஒரு ரியாலிட்டி வந்துருச்சு. அண்ட் அதை அவங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஃபியூச்சர் வந்து ஆட்டோமேட்டிக்லி பிகம்ஸ் மோர் ஈஸியர், ரைட்? ஸோ அதில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறப்போ ப்ரெசன்ட் நல்லா இருக்கும், ஃபியூச்சர் நல்லா இருக்கும், அண்ட் 10 years down the line பாஸ்ட்டை பார்க்குறப்போ பாஸ்ட்டும் நல்லா இருக்கும், ரைட்? ஸோ தட்ஸ் த continuum that we are going to build even with the help of therapy. Is what I believe. Beautifully said. So next one topic that I wanted to discuss அப்படின்னா addiction. So let it be smoking, drinking or porn கூட இருக்கட்டும். I feel porn is something that நிறைய பேர் பேசுறதுக்கும் தயங்குறாங்க. இப்போ smoking or alcohol இருக்கு அப்படின்னா somewhere they are open. அது தெரியுது, அது இல்லாம அதை பத்தி சொல்றாங்க. ஏன்னா எனக்கு வந்து நான் ஸ்ட்ரெஸ் ட்ரிங்க் பண்றேன் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ், ஆர் நான் நிறைய ஸ்மோக் பண்றேன். பட் பான்னு வரப்போ அதை பத்தி பெருசா யாரும் சொல்றதும் கிடையாது, ஒரு தயக்கம்ன்றது இருக்கு. ஸோ ஹவு டு யூ see this? பான்ன்றப்போ ஆல்ரெடி மென்னுக்கு அந்த வல்னரபிலிட்டி எக்ஸ்பிரஸ் பண்றதே ஒரு பெரிய கன்சர்ன். அதுல பானையும் கொண்டு வரப்போ செக்ஷுவல் கன்சர்ன்ஸை வந்துட்டு எக்ஸ்பிளிசிட்டா பேசுறது மென் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. as far as I know, women tend to like have conversations surrounding sex as well. ஹஸ்பண்டோட இருக்கிற செக்ஸ் நல்லா இல்ல, வந்துட்டு அது வந்து லாங் லாஸ்டிங்கா இல்ல, ஆர் எனக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இல்ல, ஆர் ஐ டோன்ட் ஹேவ் a lot of like peak orgasms. இது எல்லாமே வந்து women நிறைய பேசுறாங்க. whereas மென்னுக்கு அந்த மாதிரியான ஸ்பேஸ் இல்லைன்ற மாதிரி இருக்கு. நிறைய பேருக்கு like being more sexually active becomes a concern, and like erectile dysfunction அந்த மாதிரி இருக்கிறது becomes a different concern for a lot of men. But sex plays a major role in the way how men see themselves. அது ஒரு மாதிரி part of their identity மாதிரி ஆயிடுதுன்ற மாதிரி எனக்கு தோணுது. So and at the same time sexual related இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து ஓப்பனா எக்ஸ்பிளிசிட்டா பேசுறது இல்லைன்றதால, but then there is the drive or the need for sex, right? Which is when men like tend to go to porn, and they end up watching porn or like masturbate and all of that, right? See, masturbation again, I get that like men tend to experience a lot of stress, and there needs to be some venting out and all of that. But நிறைய பேர் வந்து அதை ரொம்ப ரெப்பிட்டேட்டிவா பண்றாங்களோன்ற மாதிரி இருக்குது. because so masturbate பண்றப்போ the sperm is also related to the health and the glow and the energy of ourselves, right? So frequent masturbation வந்து ரொம்ப டயர்டா ட்ரௌசியா ஒரு எனர்ஜியே இல்லாத மாதிரி, அண்ட் procrastinate பண்றதுக்கு நிறைய ஃபியர் கில்ட் inducing situationாவும் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ ஜென்ரலி ஹேவிங் சம் பிரேக் ஆர் கேப் between one episode of masturbation and the next like concurrent episode would be better, right? And porn வரப்போ மென்னுக்கு என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு விதத்துல ஸ்டிமுலேஷன் தேவைன்ற மாதிரி இருக்குது.
right? This again comes because of the lack of attachment and connection that we share with others. So அந்த ஒரு attachment and connection secure and safe ways இல்லன்றதால people automatically resort to porn, which is a passive way of getting that needs met, right? So every addiction, like we know, has its roots in attachment. So which is why I psychoeducate a lot of people who come to me for assessments. ஏன்னா psychological assessmentsல நம்ம வந்து psychotherapeutic work பண்ண முடியாது, but in some way அவங்களுடைய பேரண்டிங் ஸ்டைல் எப்படி இருந்திருக்குது, அவங்களுடைய அட்டாச்மெண்ட் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். பட் டியூ டு லேக் ஆஃப் அவேர்னஸ் we have to take up the role of psychoeducating parents, children, or like men, women, everyone who come to us for that matter. So அந்த clarity இருக்கிறப்போ a lot of things begins to change is what I'm noticing. I agree. And also நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க that women talk about sex and men tend to shy away. அதுல ஒரு பெருசா ஒரு ஓப்பன்னஸ் இல்ல அண்ட் ஒரு ஐடென்டிட்டியாவே ஆகுது. லைக் அவங்க செக்ஷுவல் லைஃப் பிகம் சார்ட் ஆஃப் an identity and sort of it's ஒரு பெர்ஃபார்மேட்டிவா மேபி porn is an influence or ஒரு பெர்ஃபார்மேட்டிவா ஆயிடுச்சோ செக்ஸ்ன்றது I see. And also one thing that I want people to understand, especially men, is sex, how you perform is not exactly what women want. Like long lasting illa how men perceive sex ன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது விமன் அப்படியே ஆப்போசிட்டா பர்சீவ் பண்றது தான் இஸ் வாட் வி சி. சார்ட் ஆஃப் ஒரு எமோஷனல் சேஃப்டி அண்ட் பிசிக்கல் சேஃப்டின்றது ரொம்ப அதிகமா இருக்கு விமனுக்கு. அண்ட் எமோஷனலி ஹவு யூ டேக் கேர் அண்ட் ஹவு யூ பர்ஃபார்ம் ஆக்சுவலி சாட்டிஸ்ஃபைஸ் ஹர் more than physically in true because she has to feel safe enough to get there. And அது வந்து நம்ம எனக்கு இதுதான் வேணும், நான் இதுதான் பண்ணுவேன்றது வந்து ஒர்க் ஆகாதுன்றது very true. ஏன்னா மென்னுக்கு since this is also one way to release a lot of stress ன்றதால again அது வந்து unhealthy way of releasing stress. I'll be honest. ஏன்னா there are multiple ways to like release stress, right? So அப்படி இருக்கிறப்போ அந்த sexual frustration they end up taking it out on women. So இதனாலேயே நிறைய womenக்கு வந்து when they have sex for the first time with a man or a male figure, that becomes a traumatic experience for them. Horrible experience. It kind of feels like a rape மாதிரி கூட நிறைய சிச்சுவேஷன்ஸ்ல ஆயிடுது. marital rape or else வந்து romantic relationshipsல வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் நடந்தா கூட ultimately sex is an act of love, right? So அந்த லவ்ன்ற ப்ராசஸா இல்லாம நீடா மாறிடுது. I need this, so I'm getting it. You just have to like give me this அப்படின்ற மாதிரி ஸ்பேஸ்ல போறப்போ the other person உடைய values, rights, dignity, respect, everything gets affected, which is a terrible situation. I genuinely feel like a lot of men need to like learn more about ways to make the woman feel supported, safe and taken care of. So அப்படி இருக்கிறப்போ அந்த செக்ஷுவல் ப்ராசஸ் ஆல்சோ லைக் பிகம்ஸ் மோர் heightened, right? And மென்னுக்கு தேவையானது மென்னுக்கு கிடைக்கும், உமனுக்கு தேவையானது உமனுக்கு கிடைக்கும். How it's supposed to be. Yes, very true. See, இப்போ இதை பத்தி நம்ம பேசுறது கூடயுமே நிறைய பேருக்கு ஆக்வர்டா இருக்கும். என்னடா செக்ஸை பத்தி பேசுறாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து கேமரா முன்னாடி செக்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் கேட்கவே லைட்டா ஆக்வர்டா இருக்கு, வியர்டா இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் we are in a space to like hold on to that responsibility, the social responsibility of how sex needs to be taken care of, how men need to view sex. ஏன்னா இது வந்து நம்ம இப்போ பேசுறது not just with regard to one man, right? It's also to build a collective community of men who are going to like hold on to these values, right? So அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கும் இண்டிவிஜுவலா வந்து நான் ஒரு விமனை எப்படி ட்ரீட் பண்ணணுன்றதும் தெரிஞ்சுக்கும். விமன் ஆல்சோ கெட் like the help that they need. Help ன்னு சொல்றதை விட some basic level of common sense is what I'm perceiving it to be. I agree. So next interesting question அப்படின்னு பார்த்தா, என்னெல்லாம் விஷயங்கள் ஒரு மேன் தெரிஞ்சுக்கணும் before entering a relationship? Very important question. See, before entering a relationship, the man needs to take care of himself first, right? இப்போ இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, taking care of ourselves ன்றப்போ men tend to have a lot of challenges with doing daily routine, and அது வந்து simple things like waking up from bed,
Yeah. அண்ட் மேக்கிங் அவர் ஓன் பெட். Yeah. அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது நிஜமா, ரைட்? Yeah. ஏன்னா சின்ன வயசுல வந்துட்டு பேரண்ட்ஸ் நிறைய மென்னுக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா எல்லாத்தையும் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றாங்க. either the mom or the dads. மேஜரா வந்து I see mom doing it, right? So அம்மா அதெல்லாம் பண்ணி கொடுத்துறதால சரி அதான் பண்ணிட்டாங்க, எனக்கு இது வந்துட்டு எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே கிடையாதுப்பா, என்னுடைய ஃபேமிலிலேயே வந்துட்டு someone is going to take care of it அப்படின்ற ஒரு லைக் டிஃப்ரெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருது. அது மாறிடுது. எஸ், ஆமா. லைக் இது ஏன் என் சாக்ஸ் ஏன் காணோம் இல்ல, ஆமா, அது क्वेश्चन பண்ணி நீங்க என்ன பிளேட் ஏன் டைனிங் டேபிள்ல இருக்கு, இத எடுத்துட்டு போய் போடணும்ன்றது வந்து வர மாட்டேங்குது. எஸ், வெரி ட்ரூ. அண்ட் ரொம்ப வந்து டிமாண்ட் பண்ற மாதிரியான ஒரு ஸ்பேஸ்ல போயிருது. ஆக்சுவலி தேர் ஹெல்பிங் யூன்றப்போ வந்துட்டு அதை ரெக்வஸ்ட் மோட்ல போறதுக்கு பதிலா ஏன் வரல, என்ன எங்க இருக்கு, என்னோட எனக்கு தேவையானது நீங்க கொடுத்துதான் ஆகணும், ஏன் கொடுக்காம இருக்கிறீங்க, அப்படி அந்த மாதிரி போயிடுது. ஸோ it all starts with parenting in that situation, right? So parentingல of course there are 4 different styles. So healthy style la irundha operate பண்றப்போ child வந்துட்டு we need to like help them understand what their roles are, what their responsibilities are. தினமும் வந்து எந்திரிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், அவங்களுடைய டெய்லி ரொட்டீன் எப்படி வந்துட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், ட்ரெஸ் எப்படி கிளீனா வைக்கணும், எந்த விஷயத்தை எந்த இடத்துல வைக்கணும், அண்ட் அட் த சேம் டைம் இருக்கிற ஸ்பேஸ் நீட் அண்ட் கிளீனா எப்படி வச்சுக்கணும், இது எல்லாமே வந்துட்டு needs to come from home. ஒன்னு நானி போட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்றது, அரல்ஸ் வீட்டுக்கு மெய்ட் போட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்றது. of course I get that, that is also there, but as much as possible in the learning and in the level of education வந்து parents prioritize பண்ணணும்ன்றது is my humble request to a lot of parents. ஏன்னா இது என்ன ஆயிருது அப்படின்னா பேரண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்றாங்கன்றதால மென் ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து ஃபீமேல் பார்ட்னர்கிட்ட வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. தட்ஸ் வேர் லாட் ஆஃப் ப்ராப்ளம் ஆர் லாட் ஆஃப் சேலஞ்சஸ் அரைசஸ். ஏன்னா விமன் வந்து அதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, நான் என்னையும் பார்த்துக்கணும் இவனையும் பார்த்துக்கணும், திஸ் இஸ் எமோஷனல் லேபர், ரைட்? ஸோ விச் இஸ் வென் விமன் டென் டு லைக் ஃபீல் மோர் ஃப்ரஸ்ட்ரேட்டட், agitated and they are unable to like deal with anything that the person does. So இது வந்து பேக் ஆஃப் த மைண்ட்ல இருந்துட்டே இருக்குன்றதால சின்ன விஷயம் ஏதாவது ஒன்று பண்ணா கூட suddenly the spark arises and it creates the rift all the more deeper. So this is something that men and parents can take care of, so that initial life lay வந்துட்டு அது எல்லாமே அட்ரஸ் ஆயிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா it will reflect later on in life. So relationship போறதுக்கு முன்னாடி where are we at, am I able to take good care of myself, am I having a healthy routine for myself, am I sleeping on time, am I waking up on time, am I doing some exercises, jog, walk, yoga or pilates, எதுனாலும் something or the other, at least 30 minutes to 1 hour a day. So இந்த மாதிரியான frameworkல இருக்கிறப்போ automatically our life becomes better. So on the relationship process, since we are almost like taking care of ourselves, அது ஒரு பேலன்ஸ்டா இருக்கிறப்போ things begin to like move on in a better way. இல்லை அப்படின்னா நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நீ மட்டும்தான் பண்ணணும், ரெல்ஸ் வந்துட்டு நீ என்னை நல்லா பார்த்துக்கணும், என் அம்மா மாதிரி பார்த்துக்கணும், அப்பா மாதிரி பார்த்துக்கணுன்றப்போ அது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்காது. It will become a parent-child relationship, which will again result in more complications and challenges. So this is one thing that men can focus on. Absolutely agree. It's more of gender roles னு ஒன்று இருக்கு, அது நம்ம மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும். தட் அது கண்டிஷனிங்லேருந்து ஒரு விஷயம். இதை நான் மாற்றி நான் ஒருவேளை பிளேட்டு கழுவுனா இல்லைன்னா நான் ஒரு வேளை வந்து வீட்டை பெருக்குனா தட்ஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் மீ இன்டு a monster or anything. I'm still going to be me and I take part in helping my partner. Same with women. Yes, of course. For vice versa, we have to be mindful. Very true. See, அது வீடுன்றது ஒய்ஃப்கான வீடு கிடையாது, நம்ம வீடுன்றது வரும். நம்ம வீடு நம்மளுக்காக பண்றோம், நம்ம வீடு நீட்டா இருக்கணும்ன்றதுக்காக கிளீன் பண்றோம், நம்ம வீடு சாப்பிட்ட தட்டு பாத்திரம்லாம் வந்துட்டு நம்ம கிளீனா வச்சுக்கணுன்றதுக்காக ப்ரையாரிட்டைஸ் பண்ணோம். ஸோ அஃப்கோர்ஸ் வந்து இந்தந்த ரோல்ஸ் நான் எடுத்துக்கிறேன், இந்தந்த ரோல்ஸ் நீ எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஈக்குவலா ஸ்பிளிட் பண்ணி பண்ணலாம். அண்ட் ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்ல உடம்பு முடியாம இருக்கிறப்ப நம்ம அதிகமா பண்ற மாதிரி இருக்கும், நம்மளுக்கு ஏதாவது இருக்கிறப்ப அவங்க பண்ற மாதிரி இருக்கும். பட் அகைன் அந்த பேலன்ஸ் வந்து ரொம்ப டிவியேட் ஆகாத மாதிரி இருக்கிறது would be better. I agree. Okay, I have a interesting question. Yes. So why men should go for therapy? நான் ஏன் வரணும்? சரி, good question. I'm really excited to answer this question. See, இப்போ men ஏன் தெரப்பிக்கு வரணும் அப்படின்னா in a lot of ways or in a lot of situations
மென்னுடைய எக்ஸ்பிரஷன் ஆஃப் தேர் சேலஞ்சஸ் வந்து இஸ் மோர் ஆங்கர் பேஸ்ட். It doesn't come from I am going through something, I need help, can we fix this together. அந்த vulnerable spaceல இருந்து வர்றதில்ல. ஏன்னா because men are more conditioned to express a lot of anger because of their parents or because of the culture and all of that, right? So அப்படி இருக்கிறப்போ அந்த communication, right? ஒன்று men tend to like express a lot of anger or a lot of men tend to suppress their thoughts, emotions. So நிறைய பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, ஆனால் இதெல்லாம் வந்துட்டு யார்கிட்டயும் ஷேர் பண்ணாமல், அதுக்கு ஹெல்ப் சீக் பண்ணாமல், they end up resorting to different ways of unhealthy coping mechanisms like drinking or else வந்துட்டு ஃபுல்லாக லீவ் போட்டு எஸ்கேப் மெக்கானிசம்ஸில் வீட்லேயே இருக்கிறது, அவர் நிறைய காசு வந்துட்டு லோன் எடுத்து எங்கேயாவது ஊராக சுற்றுறது, or else வந்துட்டு ஒர்க் பண்ணாமல் வீட்லேயே வந்து இருக்கிறது, நான் ஏன் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கிறது. ஸோ இப்படி இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்லி இட் கிரியேட்ஸ் த சேலஞ்ச் ஆல் த மோர் இன்டென்ஸ், right? So in such situations men need to come to therapy so they can learn a lot of healthy ways of dealing with such situations, right? And at the same time therapy-ல இருக்கிறப்போ நம்ம வந்து because we are a male therapist, we will also be able to help them identify better ways to deal with that situation, right? அது வந்து மேல்கிட்ட தான் போகணும், ஃபீமேல்கிட்ட தான் போகணும் அப்படின்ற ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் ஐம் ஜஸ்ட் சேயிங் த ப்ராசஸ் இன்வால்வ்ட் இன் தெரப்பி. ஸோ அது தனியாக போகணும் or else வந்துட்டு you don't have to deal with any form of stress by yourself. We are here to support you and your friends are there to support you. You will definitely have at least one person who will be safe for you to like reach out to support you in such situations. So I think this is something I agree. And how I see it அப்படினு பார்த்தா, why men should go for therapy, I can put it in a very radical way. Yes. To understand yourself, to understand women. Yes. I feel it's and because, the society. இந்த ஸ்பேஸ்ல நமக்கு என்ன பத்தின ஒரு புரிதல்ன்றது, எனக்கு என்ன பிளைண்ட் ஸ்பாட் இருக்கு, எனக்கு என்ன வருது வரலன்றது ரொம்ப ராடிக்கலா ஓப்பன் ஆகுன்றது. ட்ரூ நிறைய பேருக்கு ஏன்னா அந்த ரியலைசேஷன் தான் இல்லை. அண்ட் ஃபேமிலியில வந்து 2 பசங்க இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ பையனுக்கும் தம்பிக்கும் அரல்ஸ் பையனுக்கும் அண்ணனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் இஸ் டிஃப்ரெண்ட் when compared to a female being in the same system, right? ஸோ அப்படி இருக்கிறப்போ நான் என்னென்ன பிரச்சனை பண்ணுறேன் அரல்ஸ் நான் என்னென்ன சேலஞ்சஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன், அதை எப்படி வந்து நான் கோ த்ரூ பண்ணலாம். அண்ட் அட் த சேம் டைம் ஹவு கேன் ஐ கம்யூனிகேட் மை நீட்ஸ் பெட்டர். த கம்யூனிகேஷன் இஸ் கீ பிகாஸ் வி நோ, ரைட்? ஸோ கம்யூனிகேட் பண்ணுறது இஸ் த மோஸ்ட் பேசிக் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அதை எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம், அசர்ட்டிவாக வந்து எப்படி வந்து நான் நிறைய சிச்சுவேஷன்ஸ் ஹேண்டில் பண்ணலாம். பிகாஸ் a lot of people think assertiveness is saying no, being rude and being saying a lot of things on the face, but it's not that. Assertiveness is all about getting our needs met without hurting the other person. So there are a lot of skills and techniques for it, and I think it would be really helpful for men, women, or anyone for that matter in order to like deal with situations. So I agree. Yes. ஸோ ஜெகதீஷ், ஒரு பர்சனல் கொஸ்டின். ஸோ உங்கள் லைஃப்ல இருந்து ஒன் வல்னரபிள் மூமெண்ட் தட் சேஞ்ச்ட் யூ ஃபார் ஆல் த மென் வாட்சிங் அவுட் தேர், ஷேர் பண்ணுங்க. இப்போ எனக்கு வந்து ஐ எம் ரியலி ஹாப்பி டு சே தட் தேர் ஆர் லாட் ஆஃப் சேஃப் மென் இன் மை சிஸ்டம். ஏன்னா வந்து ஐ ஃபீல் லைக் ஐ எம் கிரேட்ஃபுல் டு லாட் ஆஃப் பீப்புள். ஏன்னா ஐ டோன்ட் நோ அது என்னுடைய ப்ரெசன்ஸா இல்லை அவங்க அப்படி அந்த மாதிரி இருக்கிறதாலையா, அரல்ஸ் வந்து ரெண்டு பேருமே லைக் கலெக்டிவாக நிறைய பேர் நான் பார்க்குறதுல மெஜாரிட்டி ஆஃப் த மென்ட்ட அதை ஷேர் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இருக்குதுன்ற மாதிரி எனக்கு தோணுது, ரைட்? அண்ட் எனக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஆர் சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னா கூட I can openly vent it out to them, ask them for their suggestions, and look for ways to deal with it or address it. And நானும் அவங்கள்ட்ட ஓப்பனாக கேட்பேன். And they are also like willing to share these things with me and others in the system. So that way I feel like that helps me to like deal with a lot of situations with utmost care and a lot of like involvement. ஏன்னா
எனக்கு ஏர்லியர் நான் ஸ்கூலில் நான் இருந்த ஜெகதீசனுக்கும் இப்போ இருக்கிற ஜெகதீசனுக்கும் there is a drastic shift. இது என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டாலே வந்துட்டு அவங்களே சொல்லுவாங்க, ஸ்கூலில் நீ வேற மாதிரி இருந்த, இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வேற மாதிரி இருக்கிற, இந்த சேஞ்ச் எப்படி வந்துச்சுன்றது தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஐ ஃபீல் லைக் ஐ ஹாவ் சேஞ்ச்ட் டு அ கிரேட்டர் எக்ஸ்டென்ட். ஐ prioritized what is important. I prioritized what is healthy. I focused on being someone who is going to take care of myself and at the same time being able to hold that space for others, right? So அப்படி இருக்கிறப்போ when I am changing, I feel like automatically friends and people around me are also changing, or maybe they are also in the same space, so that connect becomes more in depth and it becomes more like what to say, grounded in a way என்ற மாதிரி இருக்குது. So that's beautiful. Yes, right. I feel one moment in life la அப்படினு பார்க்கறப்போ I would say when I lost my father. So that was the most challenging phase of my life and சொல்வேன். And on the point la தான் first time I seeked therapy. So I was like, oh my god, this is so good. I feel better. இது actually help பண்ணுதுன்ற ஒரு ஸ்பேஸ்ல தான் where okay, if I feel this, I experience this, I can also help other people in the space la na vandu I jumped into this ne vandu sollala. So it absolutely helps. That's what of course, you know, I think that must have been a point. Of course. That must have been a life changing moment for you, right? ஏனா இப்போ மற்றவங்கள தெரப்பி போக சொல்றது வந்துட்டு இஸ் டிஃப்ரெண்ட், பட் மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் கோயிங் ஃபார் தெரப்பி, தட்ஸ் த மோஸ்ட் பேசிக் திங் எனி சைக்காலஜிஸ்ட் ஆர் எனி பர்சன் ஆஃபரிங் கவுன்சிலிங் கேன் டூ ஃபார் தெம்செல்ஸ் அண்ட் ஃபார் தேர் கிளைண்ட்ஸ். ஏன்னா வந்து அன்கான்ஷியஸ்லி நிறைய விஷயங்கள் வந்து வில் பிளே அவுட் வித் த கிளைண்ட்ஸ் ஆஸ் வெல். ஸோ அதை மிட்டிகேட் பண்றதுக்கு our own capacity to be a better professional, be a good person, healthy person, அது எல்லாத்துக்குமே தெரப்பி பிளேஸ் மேஜர் ரோல். ஸோ எஸ், தெரப்பி போங்க, மேக் அ லாட் ஆஃப் சேஞ்சஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் இன் யோர் செல்ஃப் ஸோ தட் இட்ஸ் கோயிங் டு லைக் ஹெல்ப் யூ டீல் வித் ஸ்பெசிஃபிக் சிச்சுவேஷன்ஸ். இப்போ இதுக்காக வந்து இதை ரொம்ப கமர்ஷியலைஸ் பண்ணுறோம், ஆர்எல்ஸ் வந்துட்டு இதை வந்து அட்வர்டைஸ் பண்ணுறோன்ற மாதிரி கிடையாது. இஃப் யூ ஆர் ஏபிள் டு லைக் ஃபைண்ட் தட் சென்ஸ் ஆஃப் சேஃப்டி அண்ட் அ ஹெல்தி ஸ்பேஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், தட் இஸ் ஆல்சோ டோபிள். அல்டிமேட்லி சீக்கிங் ஹெல்ப் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ I have no problem if you feel we are commercializing it, we are doing it, go get help. Because we want you to get help. That's all. Not to us, எங்கேயாவது போங்க, help பண்றது எங்க கிட்டன்னு தான் இல்ல, go reach out anywhere, get help. So we're towards the end of the podcast, so rapid fire போயிரலாம் ஜெகதீஷன். You have to choose one or one word answerல போயிடணும். Oh nice. டக்குன்னு போற மாதிரி பண்ணலாமே. Yes, done. Therapy or gym? Therapy. Strong or vulnerable? Vulnerable. Crying strength or weakness? Strength. Provider or partner? Partner. Silence or communication? Communication. One habit every man should quit today? Procrastination. One habit every man should start tomorrow? Taking care of yourself. One sentence every father should tell his son? You're doing your best, take care of yourself, enjoy your life to the fullest. Beautiful. Complete this sentence. A real man is someone who? A real man is someone who prioritizes himself and at the same time understands ways to deal with specific situations and is also going to contribute meaningfully to the society. Beautiful. All right. So Jagadishan, first and foremost, thank you so much for this beautiful time that you spent with us. And ஒரு பியூட்டிஃபுல்லான மெசேஜ் ஐ திங்க் we are bringing to the society. And அவேர்னஸும் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோன்றது எனக்கு தோணுது. Lot of conversations that we had and I trust this will impact men. And by end of this video, any man who's watching this, I trust they would at least think or consider getting help. So I had a beautiful experience. So thank you so much. Yes, me too. Thanks for having me here, Nithy. இந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ் அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி நிறைய பேர் பேசணும். அதுக்காக தான் நம்மளும் இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம். I feel like the change is close by. Yes, thank you. Thank you.